கொழும்பு இங்குருக்கடை சந்திக்கு அருகில் துறைமுக வாயிலை இடைமறித்து கொள்கலன் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் ஆரம்பித்த எதிர்ப்பு போராட்டம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. பொருட்கள் போக்குவரத்திலிருந்து விலகி கொள்கலன் வாகன சாரதிகள் நேற்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துறைமுக மார்க்கத்தை இடைமறித்து அவர்கள் தமது கொள்கலன் வாகனங்களை நிறுத்தி தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர். அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களின் தலையீட்டுடன் லோரிகளுக்கு புதிதாக 120 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் இந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், எனினும் பேச்சுவார்த்தையின் முடிவில் தமக்கு நியாயமான தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை எனவும் கொள்கலன் போக்குவரத்து சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். தொழில்துறை தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. இந்த நிலைமையை எவ்வாறு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்பது தொடர்பில் மாத்திரமே கவனம் செலுத்தப்பட்டது. இன்றும் 1500 வாகனங்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். எமக்கு இது தொடர்பில் இடையூறு விளைவிக்கப்பட்டால் நாம் அதற்கு நடவடிக்கை எடுப்போம். எமது சங்கம் 12000 வாகனங்களை வைத்துள்ளது. அந்த வாகனங்களை சேவையில் ஈடுபடுத்தாமல் பகிஷ்கரிப்போம். லோரி உரிமையாளர் என தெரிவிக்கும் ஒருவர் துறைமுக அதிகார சபையின் ஊழியர் எனவும், அவர் கடந்த காலங்களில் வாகனங்களை துறைமுகத்திற்கு அனுப்பி சட்டத்திற்கு முரணாக பணம் சம்பாதித்துள்ளார் எனவும் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். என்னை பற்றி தான் அமைச்சர் கருத்து வெளியிட்டிருப்பார் என்று நான் கருதுகின்றேன் என இந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். நீங்கள் எனது சொத்து விவரங்களை பார்க்க முடியும். நான் இந்த ஒரு வாகனத்தையும் எனது தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தவில்லை.